ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், ஓகேவா, எதை படிக்கலாம், எத்தனை மாதம் படிக்கலாம், எவ்வளோ நேரம் படிக்கலாம், ஒரு நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம் அப்படின்ற தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது, இப்போ நம்ம தமிழ் மேக்ஸ் அப்படின்னா தமிழ் 100 கொஸ்டின் கேட்குறாங்க, மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் கேட்குறான்றதை நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் அந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம இவ்வளோ கொஸ்டினாக கேட்குறான்றதை நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியாது. அது எக்ஸாம் விட்ட பிறகு, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் நமக்கே வந்து இதில் இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்கான்றது நம்ம தெரியும். சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இத்தனை வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லாம் வந்து ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக கேட்குறாங்க. ஓகே, அதுலேயுமே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமிக்ஸ் ஓரியண்டாகவும் சப்ஜெக்ட் ஓரியண்டாகவும் போடும்போது பியூர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த 8 கொஸ்டின்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்கின்றது எண்ணம் இல்லை அப்படின்னாலும் அதில் நம்ம வந்து ஒரு டீசெண்டான மார்க், ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, ஒரு 10ல் 7லேருந்து 8 கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக போட்டாகும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட்டுறோம் அப்படின்னா இதனால் கூட நமக்கு வந்து நம்முடைய தேர்வு வெற்றியில் மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம். சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது எல்லாருடைய மனசு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாட் என்ன அப்படின்னா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான டவுட். ஓகே, நான் படிக்கும்போது எனக்கு இருந்த ஒரு டவுட் இதுதான். ஸோ அப்போ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு எக்ஸாமை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னா ஒரு 10 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து படிக்கணும். ஒரு குரூப் 1 அப்படின்னா ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். இப்போ குரூப் 4 அப்படின்னும் போது நீங்கள் குறைந்தபட்சம் அதாவது ஒரு 6 மாத கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். சரியானது? 6 மாத கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாத கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக படிக்கும். சரியா? மேக்ஸிமம் இந்த 4 மாத கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 12 கொஸ்டின் கேட்கறான்னு வச்சாமே, அந்த 12 கொஸ்டினில் இந்த 4 மாத கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே 8 கொஸ்டின் கிட்ட வந்துடும். மீதி அந்த 2 மாதம் தான் அந்த 4 கொஸ்டின் வரது. சரி, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அப்போது என்ன அப்படின்னா, அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 மாதங்கள். ஸோ அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடினா இப்போ நம்ம ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி 6 மாதங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. சரி, அப்போ டிசம்பர் மந்த்லேருந்து டிசம்பர் 2023 ஓகே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஜனவரி மந்த் 2024 நியூ இயர்லேருந்து தான் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தாதான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கக்கூடிய வினாக்களில் பெருவாரியான வினாக்களுக்கு உங்களால் பதிலளிக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இப்போ நம்ம தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கலாம், மேக்ஸில் ஃபுல் மார்க்லாம் நம்ம நினைப்போம். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கின்ற எண்ணெல்லாம் உங்களுக்கு வர வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்கக்கூடிய ஒரு 80% ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரியோட படிங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக நம்ம பார்க்கறதுனால தான் நமக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது. ஓகேவா? ஸோ அது சப்ஜெக்டாக பார்க்காம நம்ம டெய்லி நடக்கூடிய நம்ம கரண்ட் இஷ்யூவாக பாருங்கள். சரியா? நம்ம ஊரில் ஒரு சில திருவிழா நடத்துவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஸோ அது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தானே, அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் யாரெல்லாம் படிக்கலாம், யாரெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, சார் நான் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், ஒரு 80 to 90% நான் வந்து தமிழ் முடிச்சிட்டேன், மேக்ஸ் முடிச்சிட்டேன், ஜிகே பார்ட் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? அதாவது டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி படிங்க. ஓகேவா? இல்லை சார் நான் வந்து படிக்க வேண்டிய சப்ஜெக்டே இன்னும் இருக்குது அப்படின்றவங்க உங்களுடைய ஃப்ரீ டைமில் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒதுக்கி படிங்க. அதுக்குன்னு டைமை வந்து ஒதுக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சார் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு 80 to 90% படிச்சிட்டேன் அப்படின்றவங்க தாராளமாக ஒரு நாளைக்கு 1 hour கூட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? இல்லை சார் இன்னும் நான் சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் தான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க சப்ஜெக்ட் படிக்க போக மீதி கொஞ்ச நேரம் ஒரு சில டைம் போர் அடிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த போர் அடிக்கிற டைமில் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள். கடைசி 2 மாதத்தில் கூட உங்களால் கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எந்த விதமான பலனும் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதை விட கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். ஓகே, அதனுடைய அர்த்தம் வேறு. ஓகே, ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத விட கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், அவ்வளோதான். அப்போ மற்ற சப்ஜெக்டை படிக்கிற மாதிரி இதையும் நம்ம சேர்த்து படிக்கணும், ஒரு ஊர்கா மாதிரி. ஓகே, அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அது யார் கொடுக்கணும்? ஒரு 80 to 90% முடிச்சவங்க கொடுக்கணும். இல்லைனா சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கூட போட்டோம், ஏப்ரல், மே 2 மாதம் கூட உங்களால் 6 மாத கரண்ட் அஃபேர்ஸை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நாளில் கூட படித்து முடிக்க முடியும். 10 நாளில் கூட பார்த்தீங்கன்னா உங்களால் கரண்ட் அஃபேர்ஸை படிக்க முடியும். ஏன்னா அது கரண்ட் இஷ்யூ தானே, யார் போனாங்க யார் வந்தாங்கன்ற விஷயம் தான் இருக்கும். அதனால் அதுக்கு நம்ம அதிகமான ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
சரிங்களா? சரி, ஓகே. இப்போ யார் படிக்கலான்றத நான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து எதை படிக்கலாம் சார், கரண்ட் அஃபேர்ஸ்னா எது சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் வந்து நம்ம திருப்பும்போதே நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலையங்க மெயின் நியூஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதனுடைய தொடர்ச்சி 18ஆம் பக்கம், இதனுடைய தொடர்ச்சி 16ஆம் பக்கம் கொடுத்துருப்பாங்க. அது தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கும்போது ஃபஸ்ட்டு உலக செய்திகள்னு வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தெரியுங்க அப்படின்னா இந்திய செய்தின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில செய்தி, அதுக்கப்புறம் வந்து மாவட்ட செய்தி, அதுக்கப்புறம் விளையாட்டு செய்தி, அப்புறம் சினிமா அந்த மாதிரி வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்களும் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பிரித்து படிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை 3 ஆங்கிளில் பார்க்கணும். ஓகே, உலக லெவலில் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் இந்திய லெவலில் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு சம்மந்தமான நிகழ்வுகள். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆங்கிள் நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நிறைய வந்து மாநாடுகள் சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. இப்போ பிரிக்ஸ் மாநாடு எங்கே இருந்துச்சு, அப்புறம் G20 மாநாடு எங்கே நடந்துச்சு, ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து எங்கே நடக்குது, போனாட்டி எங்கே நடந்துச்சு, ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் புக்கர் பரிசு யார் கொடுத்தாங்க, நோபல் பரிசு யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உலக அளவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உலக பணக்கார பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா யார் முதலிடத்தில் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி யார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோடைய அதிபர் யார், புதிய பிரதமர் யார், மிக இளம் வயது பிரதமராக தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா அவர் யார், ஓகேவா? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து நடத்தினாங்க, அதனுடைய வந்து வெற்றி என்ன, பாதகம் என்ன, அதனால் இந்தியாவோட என்ன தொடர்பு இருக்குது, அப்புறம் வந்து உலகத்துடைய எண்ணெய் நிறுவனம் என்ன, அந்த மாதிரி வந்து உலக லெவலில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலகமயம் பாருங்கள், பூமி வெப்பமயமாதலை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கும் விதமாக மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உலக நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்திய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணார், என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது யாருக்கெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை வந்து ஒழுங்காக செயல்படுத்தின மாநிலம் எது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் வந்து முன்னிலைக்கூடிய மாநிலம் எது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி உற்பத்தியில் முன்னிலைக்கூடிய மாநிலம் எது, ஓகே. அப்புறம் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கக்கூடிய அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கூடிய ஜிடிபி வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண மாநிலம் எது, ஜிஎஸ்டி எந்த மாநிலத்துக்கு அதிகமாக வந்து ஒதுக்கியிருக்காங்க, ஓகே. அப்புறம் வந்து விளிம்பு மாநிலங்கள் என்ன, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் கூடிய ஸ்கீம் சம்மந்தமான விஷயங்கள், அரசு சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள், இப்போ கேலோ இந்தியா நடத்தினாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தமான நிகழ்வுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பை, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகம்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் வந்து பண்ணியிருக்காரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஸ்பெயினுக்கு போயிருக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து உள்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுடைய சாராம்சம் என்ன. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் வந்து போட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்திய பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க, அதே மாதிரி தமிழக பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட்டில் சொல்லக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன, அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, நான் முதல் திட்டம்னா என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் தேடி கல்வி திட்டம், அப்புறம் வானவில் திட்டம், சரியா, இந்த மாதிரி வந்து இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை பற்றின படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தமிழக அளவில் வந்து பார்த்து நடத்தக்கூடிய போட்டிகளை முன்னிலைக்கூடியது யார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து வழங்கக்கூடிய பரிசுகளை பற்றி பார்க்கறது. இப்போ குடியரசு அன்னைக்கு வந்து வழங்கக்கூடிய வந்து பார்த்தா திருவள்ளுவர் விருது, அப்புறம் கம்பன் விருது, கபிலர் விருது, அந்த மாதிரியான விருதுகள் சம்பந்தமான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி, இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நம்ம வந்து பார்க்கணும். சரியா, அது வந்து ஒரு 8 பார்ட் இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா மாநாடுகள், முக்கிய மாநாடுகள், அந்த மாநாடுடைய கருப்பொருள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது விருதுகள் தேசிய அளவில், மாநில அளவில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் என்னென்ன விருதுகள் வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிப்புகள், இந்த நிறைய சயின்ஸ் சம்பந்தமான கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிநவீன மீக்கணினி, ஓகே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகளை பற்றின கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? உலக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பு, T20 அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக கால்பந்து வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கால்பந்தாட்ட வீரருக்கான விருது வந்து இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்க, கால்பந்து வீராங்கனைக்கான விருது யார் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடுகள் பார்த்தாச்சு, கருப்பொருள் பார்த்தாச்சு. அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதுகளும் பார்த்துட்டோம். இன்னும் என்னென்ன வரும், என்னென்ன டைப்பாக நம்ம படிக்கணும் அப்படின்னா சுற்றுப்பயணங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்டுகளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு என்னென்ன முதலீடுகளை வந்து ஈர்த்தார். ஓகே, அதே மாதிரி நம்ம
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்ன முதலீடு வந்து ஈர்த்திருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தா திட்டங்கள், அரசு கொண்டு வந்த திட்டங்கள், அதாவது இந்திய அளவில் என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, மாநில அளவில் என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து படிச்சிட்டோம். சரி, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இதுதான் வந்து தேடி படிக்கணும். இது நிறைய நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது, சரியா, எங்கே படிக்கிறதுன்னு டவுட் இருக்கும். சரியா, நியூஸ் பேப்பர் படிக்கலாமா சார், இல்லைன்னா ஒரு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் இருக்குது. சரி, எனக்கு நான் வந்து படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. தினமணி நியூஸ் பேப்பர் படிக்கிறது நல்லது. அது மாதிரி தி ஹிந்து படிக்க சொல்லுவாங்க. நம்ம தி ஹிந்துவில் அதிகமான ஆர்டிகல்ஸ் எதுவும் வரதில்லை. தி ஹிந்துவை கம்பேர் பண்ணும்போது தினமணிலே நிறைய தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய உண்மையான தகவல் நிறைய வருது. சரிங்களா? உண்மையான அப்படின்னா டேட்டாக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் எனக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஒரு வெப்சைட், ஏன்னா நிறைய வெப்சைட் இருக்கும். சரியா? எப்படி சொல்கிறது, டிஎன்பிசி போர்ட்டல், அப்புறம் வந்து வின்மின் போன்ற கரண்ட் அஃபேர்ஸ் போர்ட்டல்லாம் இருக்கும். அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு போர்ட்டல் வச்சு நீங்கள் படிக்கிறது ஓகே தான். இல்லை அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போடுவாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் வந்து தனியாக வீடியோஸ் போடுவாங்க. அது வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்குது அப்படின்னா டெய்லி சும்மா வந்து காதால் கேட்டுவாங்க. கொடுக்கறது வந்து சின்னதாக ஒரு நோட்ஸ் எடுத்துட்டாலே போதுமானது. இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணுங்கள். இதுக்குன்னு உட்காந்து புக்கு வாங்கி படிக்கிறது, நோட்ஸ் எடுத்து படிக்கிறது, ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறதுன்றதுலாம் பண்ணாதீங்க. ஓகே, அந்த மாதிரி தப்புலாம் வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் காதால் கேட்டாலே போதும், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக வந்து போட்ட முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தா இந்த தரவரிசை பட்டியலும் ரொம்ப முக்கியமானது. சரியா? உலக பட்டினி குறிக்கலாம் எதாவது இருக்கும், அந்த மாதிரியான தரவரிசை பட்டியலும் ரொம்ப முக்கியமானது. அதையும் நம்ம வந்து சேர்த்து படிச்சிடணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா நம்ம தனியாக படிக்கிறத விட யாரோட சேர்ந்து படித்தோம் அப்படின்னா, ஓகேவா, மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து படித்த பிறகு தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் என்ன அப்படின்னா படிக்கும்போது டிஸ்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா அழகாக நம்ம மைண்ட் இருக்கும். ஓகேவா? ஏன் நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் ஊர்க்கதை பேசுறதுன்னு அர்த்தம். அது ஊர்க்கதை. இப்போ நம்ம ஊர்க்கதை பேசணும், நம்ம தனியாக பேசுவோமா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்கதை பேசும்போது ஃப்ரெண்ட்ஸோடு பேசினாதான் நம்ம ஒரு பாயிண்ட்டு சொல்லுவோம், அவன் ஒரு பாயிண்ட்டு சொல்லுவான். ஸோ அப்போ என்னென்னா எல்லா பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தியாடா இப்போ வந்து இங்கே போனார் பார்த்தி அப்படின் போது ஆமாடா போன வருஷம் அவர் அங்கே போனாரான்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லுவான், அடுத்த வருஷம் அங்கே போனாருன்னு சொல்லுவோம். அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து சேர்ந்து படிக்கும்போது நம்ம நல்லா மைண்டில் வந்து அது இப்போ நடந்த நிகழ்வுன்றதுனால நம்ம மைண்டில் ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும். அதில் எந்த விதமான பாதிப்பும் வராது. சரிங்களா? ஏன்னா இப்போ நடந்த நிகழும்போது கண்டிப்பாக யாராவதுக்கு ஏதாவது நியூஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ வரலாறு பற்றி தெரியாது, ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கண்டிப்பாக யாராவது ஏதாவது ஒரு நியூஸாவது படிச்சிருப்பாங்க. ஏன் டிஎன்பிசி உள்ளே வந்துட்டாலே கண்டிப்பாக கரண்ட் இஷ்யூ பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு தெரிஞ்ச தகவலை சொன்னால் கூட அது நமக்கு என்ன ஆகிடும், ஒரு 4 பேர் படிங்கன்னா அப்போ 4 நியூஸ். ஓகேவா? ஸோ அப்போது கூடுமான வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மற்ற சப்ஜெக்ட் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் டிஸ்கஸ், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டு கிடக்காதீங்க. சரியா? யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கூட படிக்கிறது ஓகே சொன்னோன்னா படிங்க, இல்லைன்னா தனியாக படிங்க, நோ ப்ராப்ளம். சரியா? ஏன்னா இதுக்காக சார் வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டாரு, டிஸ்கஸ் பண்ண யாருமே சொல்லிட்டு உங்கள் மைண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு கிடக்காதீங்க. சரி, அப்படி டிஸ்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருன்னா இருக்கும் பட்சத்தில் அப்படி டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னு என்ன பண்ணுங்கள், நார்மலாக வந்து நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் கூட படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் 7 சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கு நினைக்கிறேன், 8 மணிக்கு டாப் நியூஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஓகேனது டாப் 100 நியூஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 நியூஸ் வந்து அன்றைக்கி அதுக்கு முந்தான நடந்த 100 நியூஸை வந்து எடுத்து போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சும்மா பிக்சராக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக பதியும். அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அதில் எல்லாமே 100 நியூஸுமே நமக்கு தேவையான நியூஸ் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு 10 நியூஸாவது நமக்கு சாதகமான நியூஸாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் போது ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் காலையில் எப்படி சாப்பிடுவோம், அந்த சாப்பிட்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 8:30 இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூஸ் 7 சேனலில் போடக்கூடிய அந்த 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 100 வந்து 5 பார்ட்டாக பிரிச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு 20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக செய்திகள், அடுத்த 20 இந்திய செய்திகள், அடுத்த 20 தமிழக செய்திகள், அடுத்த 20 விளையாட்டு செய்திகள்,
கடைசி 20 வந்து சினிமா செய்திகள். நான் அந்த சினிமா செய்தி பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அந்த டைம் உட்காந்து சாப்பிடுவேன். சரி, கடைசியாக தான் போடுவாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் வந்து பார்த்துன்னு வரோம். ஸோ என்னென்னா சினிமா நியூஸ்க்காக தான் பார்க்க ஆரம்பிச்சது. ஆனால் அது எனக்கு எக்ஸாம் உதவிச்சு நான் அந்த நியூஸ் 7 பார்த்து மட்டுமே 2 கொஸ்டின் எக்ஸாமில் கரெக்டாக போட்டேன். சரிங்களா? அதை சும்மா காதால் கேட்டது, ஏதோ எங்கேயோ நம்ம கேட்ட மேடம் அப்படின்ற ஒரு மைண்டில் கூட டக்குன்னு ஞாபகம் நமக்கு. சரியா? நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸே படிக்கணும்னு சொல்லி. ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து உள்வாங்கியிருப்போம். அதை நம்ம வாங்கலை, நம்ம மைண்டு உள்வாங்கிட்டு இருக்கும். அந்த மைண்டை தேவையானது கொடுக்கும். சரியா? ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் கேள்வி இல்லையா, நம்ம சேனலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போடுறோம். அதை கூட என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியலனாலும் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ். அதை சும்மா காதால் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கேளுங்க போதும். அப்படி கேட்டால் கூட உங்களால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதுக்கு நம்ம தனித்து ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னா ஒதுக்கி படிக்காதீங்க. ஓகேவா? இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேவா? அது உங்களால் கடைசியில் படித்தாலும் உங்களால் பிக்கப் பண்ணிக்க முடியும். நல்லா கவனிச்சிங்க நான் சொல்லத்தை. இன்னும் எக்ஸாமுக்கு 10 நாள் தான் சார் இருக்குது அப்படின்னா கூட உங்களால் கரண்ட் அஃபேர்ஸை பிக்கப் பண்ணிக்க முடியும். அதனால் இன்னும் படித்து கம்ப்ளீட் பண்ணி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாதவங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நேரத்தை ஒதுக்கி படிக்காதீங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸே படிக்கூடாது நான் சொல்ல வரேன், நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ படிக்கணும் அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் படிக்கிற நேரம் போக மீதி வந்து ஒரு சில டைம் போர் அடிக்கும்போது அந்த போர் அடிக்கிற டைமில் தான் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸும் தனி நேரத்தை ஒதுக்கக்கூடாது. யார் ஒதுக்கலாம்னா சிலபஸை முடிச்சு ரிவிஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்க ஒதுக்கலாம். இல்லை ஒரு 80% 70% முடித்தவங்க ஒதுக்கலாம். இல்லை சார் என்ன பாதி இருக்குது அப்படின்றவங்க தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ எடுத்து பிடிச்சதா போடாதீங்க. அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது என்னென்னா நிலையற்றது. இந்த வருஷம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்த வருஷம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸாக இப்போ நம்ம ஐஎன்எம் எடுத்தீங்க அப்படின்னா காந்தி பிறந்த இடம் வந்து போர்பந்தர் அப்படின்னா போர்பந்தர் தான். 4 வருஷம் கழிச்சு அந்த போர்பந்தர் மாற போகிறது கிடையாது. ஆனால் அதுவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த வருஷம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்த நிமிஷமே கூட மாறலாம். இப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை ஒருத்தர் இருக்காரா, இன்னும் ஒரு 4 மாதம் வேறு ஒருத்தர் மாறுவார், அடுத்த 4 மாதம் வேறு ஒருத்தர் மாறுவார். ஸோ அப்போ அது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து மாறாத நிகழ்வு. சரியா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முன்னிலை யார் கொடுத்து நான் சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து படிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எத்தனை மாதம் படிக்கணும்னு சொல்லி 6 மாதம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், என்னென்ன தலைப்பில் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து நம்ம சூஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டோம். எங்கே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படிக்கிறத சொல்லியிருந்தோம். அதேமாதிரி யாரோட படிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் படிக்கலாம் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இதை நான் சொன்ன விஷயங்களை வந்து ஒரு சஜஷனாக எடுத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி படிக்கலான்றதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். கண்டிப்பாக அது மூலம் உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.